ஹலோ guys, வெல்கம் டு சேனல். திஸ் இஸ் மனோகர் ரவி. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற எதை பத்தி இல்லைங்க, புதுசா லான்ச் ஆயிருக்கிற மஹேந்திரா XEV9e பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மஹேந்திரா XEV9e நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோல உங்களுக்கு அதை பத்தின கிளியரான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மஹேந்திரா XEV9e எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். XEV9e லென்த் 4789 mm with 1907 mm and height 1694 mm கொடுத்திருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தோம்னா 2775 mm and ground clearance 207 mm கொடுத்திருக்காங்க. XEV9e ஃப்ரண்ட் சைட் பார்த்தோம்னா DRL கொடுத்திருக்காங்க, டே லைட் ரன்னிங் லேம்ப். அண்ட் ஃப்ரண்ட் சைடோட ஹைலைட்டே இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா LED ஹெட்லாம்ப்ஸ் தான். பிகாஸ் இந்த LED ஹெட்லாம்ப்ஸ் ட்ரையாங்குலர் ஷேப்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட பம்பர், காரோட பம்பர் பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த பம்பருக்கு கீழே ரேடார் மாடியூல் கொடுத்துருக்காங்க. அந்த ரேடார் மாடியூல் எதுக்காகன்னு பார்த்தோம்னா ADAS சிஸ்டம்காக, விச் மீன்ஸ் அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம். ஸோ இந்த ADASக்காக தான் இந்த ரேடார் மாடியூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் XEV9e ஃப்ரண்ட்ல இருக்கிற ஃப்ரண்ட் கெப்பாசிட்டி 150 லிட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ரியர் சைட் போனோம்னா பூட் ஸ்பேஸ் 663 லிட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. XEV9e பாடி ஷேப் கூப் SUV பாடி ஷேப்னு சொல்றாங்க. இதையே அப்படி சொல்றாங்கன்னா XEV9e ஃப்ரண்ட் சைட்ல SUV டைப்லையும் அண்ட் ரியர் சைட்ல கூப் டைப், விச் மீன்ஸ் ஸ்லோப்பிங் ரூஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைப்ல டிசைன் பண்ணனால கூப் SUV பாடி ஷேப் அப்படின்னு சொல்றாங்க. மஹேந்திரா XEV9e ஒரு புது பிளாட்ஃபார்ம்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்மோட நேம் இங்க்ளோ, INGLO, இங்க்ளோன்னு சொல்லுவாங்க. இங்க்ளோ விச் மீன்ஸ் இந்தியன் குளோபல்னு அர்த்தம். இந்த இங்க்ளோ பிளாட்ஃபார்ம் என்ன ஸ்டைல்ல டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கேட் போர்ட் ஸ்டைல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன மாதிரியே ADAS சிஸ்டம் XEV9e கொடுத்துருக்காங்க. ADAS விச் மீன்ஸ் அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம். இந்த அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ரேடார் மாடியூல் மூலமா மானிட்டர் பண்ணி நம்ம இப்போ ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரேக் பிடிக்கணும் அப்படின்னாலுமே நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ADAS சிஸ்டம் ஒர்க் பண்ணி முடிச்சிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம கரெக்டான லேனுக்குள்ள போகல அப்படிங்கும்போது நம்மளே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டியரிங்கை டர்ன் பண்ணுவோம். ஆனா இந்த ரேடார் மாடியூல் மூலமா மானிட்டர் பண்ணி ADAS சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா கரெக்டான லேனுக்குள்ள கொண்டு வந்துடும். ஸோ இப்படிதான் ADAS சிஸ்டம் ரேடார் மாடியூல் மூலமா ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த ரேடார் மாடியூல் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ், இப்போ நம்ம முன்னாடி கார் போகுது அப்படின்னா அந்த காரோட டிஸ்டன்ஸ்க்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்காக அண்ட் சைட் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்காக இந்த ரேடார் மாடியூல் கொடுத்துருக்காங்க. XEV9e எக்ஸ்டீரியர் பார்த்தோம். இப்போ XEV9e இன்டீரியர் பார்க்கலாம். 5% சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. டச் ஆப்ரேட்டிங் பவர் அசிஸ்டட் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. 16 ஸ்பீக்கர் 1400 வாட் ஹேமண்ட் கார்டன் சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க வித் டால்பி அட்மாஸோட. இதில் இன்னொரு மோஸ்ட் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன், 3 ஸ்பிளிட் ஸ்க்ரீனாக கொடுத்துருக்காங்க. Panoramic sunroof, 65 watts USB Type-C charging points, rear AC vents, wireless Apple CarPlay and Android Auto connectivity, automatic climate control, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே XEV9e கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் 3 ஸ்பிளிட் ஸ்க்ரீனோட கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சாங்ஸ் கேட்கணுன்னாலும் கேட்டுக்கலாம், வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் வீடியோஸ் பார்த்துக்கலாம். அண்ட் இதை மஹேந்திரா எப்படி சொல்லுவாங்கன்னா மாயான்னு சொல்லுவாங்க. மஹேந்திரா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நம்ம ஒரு இடத்துல கார் பார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 360 டிகிரி கேமரா 3D வியூவில் நம்ம வியூ பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஆட்டோ பார்க்கிங். நார்மலாக நம்ம கார் பார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சைட்ஸ் பார்ப்போம் அண்ட் மிரரை பார்த்து நம்ம கரெக்டாக பேக், அதாவது ரிவர்ஸ் வருவோமா அப்படின்னு பார்ப்போம். பட் இதில் என்ன ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா ஆட்டோ பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியே நின்னே வந்துட்டு காரை கரெக்டாக பார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா DOM, டிரைவர் அண்ட் ஆக்குமெண்ட் மானிட்டரிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த கேமரா எங்க இருக்குன்னா டிரைவர் சீட்க்கு மேலே இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா டிரைவர் அலர்ட்னஸ்க்காகவும் அண்ட் வீடியோ கால்ஸ் பேசணும்னாலும் வீடியோ கால்ஸ் பேசுறதுக்காகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா OTA அப்டேட்ஸ். நார்மலாக நம்ம மொபைல் ஃபோன் அப்டேட் பண்ணி பார்த்துருப்போம். பட் இந்த OTA அப்டேட் அப்படிங்கிறது ஓவர் தி ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா கார்ல இருக்க சாஃப்ட்வேர்ஸை அப்டேட் பண்றதுக்காக இதை நம்ம யூஸ் பண்றாங்க. XEV9e பிரேக்கிங் சிஸ்டம்னு போயிட்டோம்னா ABS வித் EBD கொடுத்துருக்காங்க. ABSனா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அண்ட் EBDனா எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன்.
XEV90 பேட்டரி கெப்பாசிட்டி வச்சு 2 வேரியண்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒரு வேரியன்ட் 59 கிலோவாட் ஹவர், இன்னொரு வேரியன்ட் 79 கிலோவாட் ஹவர். ஆஸ் பர் MIDC 59 கிலோவாட் ஹவர் ஒரு ஃபுல் சார்ஜிங்ல 542 கிலோமீட்டர் டிராவல் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதே 79 கிலோவாட் ஹவர் ஒரு ஃபுல் சார்ஜிங்ல 656 கிலோமீட்டர் டிராவல் பண்ணலாம்னு சொல்றாங்க. சார்ஜிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 7.2 கிலோவாட் ஏசி சார்ஜிங்ல 0 to 100% 59 கிலோவாட் ஹவர்ல எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகும்னா 8.7 ஹார்ஸ் சார்ஜ் ஆகும்னு சொல்றாங்க. அதே 79 கிலோவாட் ஹவர் அப்படின்னு போயிட்டோம்னா 11.7 ஹார்ஸ் சார்ஜ் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே, இதே டிசி சார்ஜிங் அப்படின்னு வந்தோம்னா 20 மினிட்ஸ்ல 59 கிலோவாட் ஹவர் வந்து 20 மினிட்ஸ்ல 140 கிலோவாட் சார்ஜ் ஆகும்னு சொல்றாங்க. இதே வந்து 79 கிலோவாட்ல 20 மினிட்ஸ்ல 170 கிலோவாட் சார்ஜ் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே, சார்ஜிங் பார்த்துட்டோம். இப்போ மோட்டார்ல பார்த்தோம்னா டார்க் வந்துட்டு 59 கிலோவாட் ஹவர்லையும் 79 கிலோவாட் ஹவர்லையும் 380 நியூட்டன் மீட்டர் தான். ரெண்டுமே சேம் தான் டார்க் பொறுத்தவரை. பட் பவர் தான் டிஃபர் ஆகும். பவர் 59 கிலோவாட் ஹவர்ல 231 பிரேக் ஹார்ஸ் பவர். இதே வந்து 79 கிலோவாட் ஹவர்ல போறப்போ 286 பிரேக் ஹார்ஸ் பவர். ஸோ டார்க் வந்துட்டு சேம் தான், பட் பவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். டிரைவிங்லேயே 3 டைப்ஸ் ஆஃப் மோட் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் மோட், எவ்ரிடே மோட், ரேஸ் மோட். இதில் எவ்ரிடே மோட் அப்படிங்கிறது டிஃபால்ட் செட்டிங். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் XEV9 இல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா 7 ஏர்பேக்ஸ், 360 டிகிரி கேமராஸ், ஆல் 4 டிஸ்க் பிரேக்ஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டர், ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், ADAS அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டிங் சிஸ்டம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி புது புது இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.